fan, welcome back to our channel Curly Hair Girl. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்மேட் ஷீட் மாஸ்க் எப்படி பண்றதுன்றது தான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பான ஷீட் மாஸ்க் வந்து இந்த வீடியோல நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வரும். நான் டீடைலிங்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷீட்ஸோட பெனிஃபிட்ஸுமே கீழே கொடுக்குறேன். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு சொல்றதும் நான் சொல்றேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு நாள் நான் ஷூட் பண்ணிருப்பேன், அதனால உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஹோம்மேட் ஷீட் மாஸ்க் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஈஸிலி நம்ம கிச்சன்ல அவைலபிளான ஒரு ப்ராடக்ட் வச்சுதான் இருக்கும். அண்ட் ஷீட் மாஸ்க் அந்த கேப்சியூல், ஸோ இந்த மாதிரி கேப்சியூல் வந்து எங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா நான் சென்னையில வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். லைக் இந்த கேப்சூல் நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிசோன்னு நினைக்கிறேன். லைக் மினிசோவா இல்ல வந்து ஏதோ ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம், அமேசான்ல ஆர்டர் பண்ணலாம்னு தெரியல. நான் உங்களுக்கு லிங்க் டெஃபினட்டா கீழேயும் கொடுக்குறேன். ஆக்சுவலி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா நம்ம கிச்சன்ல அவைலபிளா இருக்க ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோலயே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோம்மேட் ஷீட் மாஸ்க் நம்ம பார்க்க போறோம். டெஃபினட்டா வந்து லைக் கம்மி ரேஞ்சஸ்லயே நம்மளுக்கு வந்து வெளியில வந்து கிடைக்குதுதான். பட் ஸ்டில் ஹோம்மேடா நம்ம பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷீட் மாஸ்க் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்னி இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ற ஷீட் மாஸ்க் தான். ஸோ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு பிம்பிள் வரும், சில பேருக்கு வந்து லைக் ஒரு டைம் பீரியட் ஆஃப் டைம்ல வரும். ஸோ ஜென்ரலி பிம்பிள்ஸ் வருது இல்ல அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஸ்கின் தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எவ்ரி வீக் நீங்க இந்த ஷீட் மாஸ்க் போடலாம். இல்ல அப்படின்னா எனக்கு வந்து பர்டிகுலர் டைம்ல தான் எனக்கு வந்து பிம்பிள் வரும், எனக்கு பீரியட்ஸ் டைம்ல பிம்பிள் வரும், இந்த மாதிரி கேசஸ்ல உங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா முன்னாடியே நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அது வராம இருக்கிறதுக்கு நம்ம பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஷீட் மாஸ்க் வந்து நம்ம இப்போ வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ நார்மலா நம்மளுக்கு பேசிக்கா வந்து கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போறேன். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீம் பவுடர். ஸோ நீம் பவுடர் வந்து கண்டிப்பா பிம்பிள்க்கு எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்றது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீம் பவுடர் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெமன் பீல் பவுடர். ஸோ லெமனோட தோல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அமேசான், பிளிப்கார்ட் இல்ல அப்படின்னு நிறைய இன்ஸ்டா பேஜஸ்லயுமே கிடைக்குது. ஸோ நம்மளோட இன்ஸ்டா பேஜ் ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸும் கிடைக்குது. இல்ல எனக்கு வந்து பவுடர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலுமே நீங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த லெமன் பீல் பவுடர் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம்ல கொண்டு வந்தா மட்டும் தான் நம்மளால ஷீட் மாஸ்கா மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதுல ரோஸ் வாட்டர் போட்டுட்டு நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இஃப் உங்களுக்கு வந்து ரோஸ் வாட்டர் நீடட் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். இதை வந்து ஹோம்மேட் ஷீட் மாஸ்க்னு சொன்னோமே, ஷீட் எப்படி இதுல இருந்து வரும் அப்படிலாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கேப்சியூல் சைஸ்ல வந்து மார்க்கெட்ல இந்த மாதிரி நிறைய ஷீட் மாஸ்க் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதை வச்சுதான் நம்ம வந்து ஷீட் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இது எங்க விற்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இல்ல ஆக்சுவலி இந்த ஷீட் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மினிசோல பர்ச்சேஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். உங்களுக்கு வந்து அமேசான்லயே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ்லயே அவைலபிளா இருக்கு. நான் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு லிங்க் கொடுக்குறேன். பட் பவுடர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓன் பிராண்ட் ஹலிட்டால தான் நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ண, நான் கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். ஆஸ் வெல் இன்ஸ்டா பேஜும் நான் அட்டாச் பண்றேன். ஸோ இப்போ இந்த லிக்விட்குள்ள நம்ம இந்த ஷீட் மாஸ்க் வந்து போட போறோம், அதாவது இந்த ஷீட் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த லிக்விட்குள்ள நம்ம இந்த கேப்சூல் ஆட் பண்ணலாம்.
ஸோ உங்களுக்கு தெரியுதா, போட்ட உடனே அது அப்படியே வந்து மேலே எழுந்திருக்குது. காட்டினா வந்து கொட்டிடும். பட் நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷீட் மாஸ்க் போட்டு அது எப்படி ரைஸ் ஆகுதுங்கிறத காட்டுறேன். ஸ்பூன் வச்சு நல்லா உள்ள எல்லா இடத்துக்கும் வந்து வாட்டர் போகிற மாதிரி நல்லா சோக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது நிற்கும். பிகாஸ் ஷீட் மாஸ்க் உள்ள இது அப்சர்வ் ஆகாது பிகாஸ் பவுடருங்கிறதுனால. பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். உங்களுக்கு எப்படியும் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா இப்போ வந்து சோக் ஆகிடுச்சு. நம்ம கேப்சூல் மாதிரி போட்டது எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 an hour வந்து இந்த மிக்சரை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ இப்போ நான் போய் ஃப்ரிட்ஜில் இதை செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். 1/2 an hour கழிச்சு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். 20 minutes later. ஸோ நம்ம வந்து ஒரு 30 minutes இந்த ஷீட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இப்போ வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து இதை எடுத்து போட்டுக்கலாம். அண்ட் நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேக்கப் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கணும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. அங்கங்கே நம்ம இது இருக்கிறது வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம போட்ட அந்த பவுடர்ஸ் தான், அது இருக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ எடுத்து ஸோ செம்ம சில்லுன்னு சூப்பர் சூதிங்காக இருக்கும். கொஞ்சம் காமெடியாக தான் இருப்பேன். பட் ஸ்டில் ஓகே. என்ன இது ஆக்சுவலி ஷீட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சைஸஸ்லாம் கிடையாது. லைக் உங்களோட ஃபேஸும் எந்த மாதிரி குட்டியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஃபிட் ஆகாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 15 minutes அப்படியே விட்டுருங்க. அது நல்லா உங்களோட ஸ்கின்ல வந்து சோக் ஆகட்டும். ஸோ சில்லுன்னு தான் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்ததுனால. ஒரு 15 minutes கழிச்சுட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் சீரம் என்ன பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். 15 minutes later. ஸோ இப்போ 15 minutes ஆயிடுச்சு நம்ம அப்ளை பண்ணிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வெளியில ஷீட் மாஸ்க் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் கொஞ்சம் ட்ரையா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இதை பீல் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க, அதுல எப்படி நம்மளுக்கு சீரம் இருக்கோ சேம் வே இதுலயும் நமக்கு வந்து ஃபேஸ்ல வந்து சீரம் இருக்கும். பட் நம்ம அந்த பவுடர்ஸ் எல்லாம் போட்டோம் பாத்தீங்களா, அது வந்து இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா இதுல கொஞ்சம் இந்த பவுடர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து எடுத்து உங்களுக்கு ஆக்னி இருக்கு அப்படின்னா அது மேல ஒரு பேக் மாதிரி நீங்க போட்டுக்கலாம். லைக் அதுவே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ட்ரை ஆகி உதிர்ந்துரும். நம்ம அதுக்குன்னு தனியா வாஷ் பண்ணணும்னா கிடையாது. சீரம் வந்து உங்க ஃபேஸ்ல அப்படியே ட்ரை ஆயிடும். அண்ட் இது வந்து உங்களுக்கு அது ட்ரை ஆன உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவே கொட்டிடும். எனக்கு நீங்க ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கும், முன்னாடி பார்த்திருந்தீங்கன்னா ஒரு பிம்பிள் இருந்துச்சு, அதே மாதிரி இங்கேயும். கொஞ்சம் காமெடியா இருக்கேன்ல, பட் இட்ஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம அது மேலே போட்டுட்டு சும்மா கொண்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பவுடரே வந்து ஆட்டோமேட்டிக்லி ஃபால் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் தனியாக இதுக்குன்னு கழுவணும்னு இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது லைக் எனக்கு செட் ஆகலை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னா வேணால் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்னி ஸ்கின்கான ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து நான் ஒரே நாள் ஷூட் பண்ண வீடியோ கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 types ஆஃப் ஹோம்மேட் ஷீட் மாஸ்க் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்னி ஸ்கின்கான ஷீட் மாஸ்க். ஸோ ஃபாலோட் பை உங்களுக்கு நிறைய நான் வந்து சொல்கிறேன் இன்னொரு வீடியோ. அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு ஹோம்மேட் ஷீட் மாஸ்கோட ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அவ்வளோதான். இன்கேஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வந்து பிம்பிள்ஸ் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் எவ்ரி வீக் இந்த ஒரு ஷீட் மாஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை பீரியட்ஸ் டைமில் மட்டும்தான் வரும்னா நீங்கள் பிஃபோர், இப்போ உங்களுக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் ஆனால் வந்து ஒரு நாள் முன்னாடியே எனக்கு பிம்பிள் காமிக்கும், அதுதான் எனக்கு வந்து லைக் ரிமைண்ட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு லைட்டான பிம்பிள் ஸ்டார்ட் ஆகும் போதே இந்த ஒரு பேக் நீங்க போட்டுடலாம். ஸோ 2 days ஒன்ஸ் நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா அது நம்மளுக்கு லைக் பெருசாகாம நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
இல்லை உங்களுக்கு ரெகுலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்ரி வீக் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் ஷீட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னி ஸ்கின்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஷீட் மாஸ்க் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ஃப்ளாலெஸ்ஸாக கிளாஸியாக வந்து நேச்சுரலாகவே வந்து ப்ளம்பியாக காட்டுறதுக்கான ஒரு ஷீட் மாஸ்க் தான். ஸோ இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் வைன். ஸோ ரெட் வைன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான லைக் ஒரு ப்ராடக்ட். லைக் என்னன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து சூப்பர் டூப்பரான ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் கிளியர் பண்ணும், ஃப்ளாலெஸ்ஸாக நம்மளோட ஸ்கின்னை வச்சுக்க ஹெல்ப் பண்ணும், அண்ட் வந்து லைக் நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ப்ளம்ப் கொடுக்க அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர். ஸோ காஃபி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸ்ஃபோலியேட்டடாக நம்மளோட ஸ்கின்னுக்கு இருக்கும். ஆல்சோ வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ஸோ ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து பயங்கரமா ஹைட்ரேட் அண்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் லைக் அந்த ரோஸ் வாட்டருமே எதுக்கு நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு லிக்விட் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு தான் நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போறோம். இஃப் இன்கேஸ் நமக்கு நீடட் அப்படின்னா தான், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ரெட் வைன் தான் யூஸ் பண்றோம்ன்றதுனால நமக்கு மோஸ்ட்லி ரோஸ் வாட்டர் தேவைப்படாது. இன்கேஸ் லைக் உங்களுக்கு வந்து ரெட் வைன் வந்து கம்மியாக தான் கிடைச்சிருக்கு, அதிகமாக கிடைக்கல, ஸோ அதனால நான் இப்போ வேற என்ன ஆட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரோஸ் வாட்டர் ஃபைனலாக ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஷீட் மாஸ்க் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா லைக் இதில் ஆல்ரெடி நான் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் வந்து ஹலிட்டா ஹர்பல் காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் நான் இப்போ வந்து 2 பேருக்கான ஷீட் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ அதனால நான் அந்த குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இப்போ நீங்க ஒருத்தருக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து காஃபி பவுடர், ரெட் வைன். ஸோ ரெட் வைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் லோக்கல் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லைக் சின்ன பேக்கும் கிடைக்கும். நான் வந்து லைக் ரெட் வைன் சூப்ஸ் அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்கிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கு. ஸோ அதனால ரெட் வைன் ஆட் பண்ணுறேன். ஸோ ரெட் வைன் வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட அந்த சீரம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி, நான் 2 ஷீட் மாஸ்க் போட போறேங்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லைக் உங்களோட ஒரு ஷீட் மாஸ்க் ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சீரம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஃபி பவுடர் கூட நான் வந்து ரெட் வைன் நல்லா டைல்யூட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஈவென்ச்சுவலாக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த சீரம். ஸோ இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக நிற்கும். அதை நல்லா வந்து டைல்யூட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட சீரம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி திட்டு தெரியாமல் ஈவனாக அந்த ஷீட் மாஸ்கில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மிக்சரில் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷீட் மாஸ்க் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். நான் லிங்க் கிடைச்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு டேப்லெட், இந்த கேப்சூல் மாதிரி இருக்கிறத வந்து நான் இந்த சீரம்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெரிகிற மாதிரி காமிக்கிறது எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்கிறது. உங்களுக்கு தெரியுதா எக்ஸ்பேண்ட் ஆகுறது? ஸோ வித்தின் அ செகண்ட் நல்லா குயிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த ஒரு ஷீட் மாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எவ்வளோ நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸ் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணாலே போதும். லைக் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும், அவ்வளோதானே தவிர்த்து ரொம்ப இது வைக்கணும்னு இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஜூஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். பிஃபோர் வீடியோவில் வந்து நம்ம ஆக்னிக்கு பண்ணும்போது 1/2 hour சொல்லியிருந்தோம். பிகாஸ் அதோட ப்ராசஸ் வந்து 1/2 hour கண்டிப்பாக அது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். பட் இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருந்தாலே தாராளமாக போதும். ஸோ இப்போ நான் போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்து ஃபேஸ்ல போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். 15 minutes later. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் நம்மளோட ஷீட் மாஸ்க் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ செம்ம சில்லுன்னா செம்ம கூலிங்காக இருக்கு. ஸோ இந்த மாதிரி கூலிங்காக நம்ம ஷீட் மாஸ்க் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து செம்ம சூதிங்காக சூப்பரான ஒரு ஃபீலில் இருக்கும்.
ஸோ செம்ம ஸ்மெல், அந்த ஒரு ரெட் வைனோட ஸ்மெல் சூப்பராக வருது. லைக் எஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்மளோட ஃபேஸில் நல்லா ஃபிட் பண்ண போகிறோம். லைக் அழகாக உங்களோட ஃபேஸில் வந்து இது ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்மளோட கழுத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஷீட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் உங்களோட ஸ்கின்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே விட்டுலாம். ஜஸ்ட் உங்களுக்கு இன்கேஸ் அந்த பிசு ஃபீலிங் இருக்குது, எனக்கு வந்து அப்படியே விட்டால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நார்மல் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வைப்ஸ், நார்மல் வெட் வைப்ஸ் இல்லாமல் ட்ரை வைப்ஸ் வச்சு நீங்கள் தொடச்சிட்டிங்கனாலுமே இது போதும். ஸோ இந்த ஒரு ஷீட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீக்லி வந்து ஒரு ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கு, எனக்கு செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு ஒரு வீக்குக்கு வந்து 2 வாட்டி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஷீட் மாஸ்கோட இது அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஷீட் மாஸ்க் வந்து பண்ணும்போது உங்களை பார்க்குறேன்.